இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணிடுறோம். அடுத்தது ஒரு இன்புட் நமக்கு கிடைக்கிறத பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நேம் என்னன்றது நமக்கு தெரியாது, இந்த நேமுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஓகே, இப்போ அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆலிஸ், பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நேமை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த நேம் இந்த ஃபங்க்ஷனில் போய் பிளேஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட்டில் ஹலோ ஆலிஸ், ஹலோ பாப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணும்போது வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உங்கள் நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் லாகின் பண்ணுறீங்கன்றது அந்த வெப்சைட்டுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய அந்த இமெயில் ஐடி ஆர் உங்களுடைய யூசர் நேம் இதில் இருக்கிற அந்த நேமை அது கால் பண்ணி அது என்ன பண்ணும், நமக்கு வந்து அந்த க்ரீட் பண்ணுற மாதிரி ஹலோ, அதுக்கப்புறம் பக்கத்தில் உங்கள் நேமை ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கே அவுட்புட் பண்ணும்போது என்ன பாருன்னா ஹலோ ஆலிஸ், ஹலோ பாப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த கோடை ஒரு வாட்டி நம்ம ரைட் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் க்ரீட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து க்ரீட் பண்ணுற மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை க்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால ஒரு மீனிங்ஃபுல் ஃபங்க்ஷன் நேம் க்ரீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இந்த நேம் இப்போதைக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது ஒரு கான்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். இந்த கான்ஸ்டில் ஒரு வேரியபிள் greeting ஹலோ, அடுத்தது அவங்களுடைய நேம், அது என்ன நேம்னு தெரியாது. ஸோ ஃப்யூச்சரில் அந்த நேம் டிக்ளேர் பண்ணும் போது இந்த இடத்துல அந்த நேம் வந்து நமக்கு சீட் ஆக போகுது. அப்போ அதுக்காக நம்ம ஒரு இடம் மட்டும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? நேம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹலோன்றது நமக்கு இந்த கான்ஸ்டில் வரும், அடுத்தது அந்த நேம்ன்றது நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. அவ்வளோதான். சரி, அடுத்தது ரிட்டன். இந்த வேரியபிளை அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். greeting அப்படின்ற வேரியபிளை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ console டாட் லாக் greet அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நேம் என்னன்றதை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஆலிஸ் அப்படின்ற நேமை நான் இங்கே கொடுக்குறேன்னா இந்த நேம் எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் போய் சீட் ஆகி தென் அதோடைய கான்ஸ்ட் இந்த வேரியபிளில் நமக்கு பாஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா நமக்கு இதோடைய அவுட்புட் பிரிண்ட் ஆக போகுது. இது அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இன்னொரு நேம் நம்ம கொடுக்க போகிறோம், பாப். இதை ரன் பண்ணோம்னா ஹலோ ஆலிஸ் அண்ட் பாப். ஸோ செகண்டாக நம்ம கொடுத்துருக்குற இந்த நேமை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணி இந்த ஆர்டரில் நமக்கு அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் கிளியராக ஹலோ ஆலிஸ், ஹலோ பாப்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்.